இன்னைக்கு ஆயுத பூஜை தம்பி, போய் சாமி கும்பிடுறல. சாமி ஐயப்போ. டேய் சின்னவடா, ராகவா. மா என்னம்மா? உன் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வைய. பைக் எடுத்துட்டு வந்து. ஆனா வண்டியை கொண்டு நடுவுல வைப்பியா? அரகம் பிடிச்சவனே. வேற ஏதோ சாமான இருந்தா கொண்டு வைய. கிரிக்கெட் பேக் கொண்டு வா. டேய் இங்க என்ன பண்றீங்க? எங்க புக்ஸ் வச்சோம். சரஸ்வதி தாயே, எல்லா பெட் மேட்ச்லயும் நானே வின் பண்ணணும். அடே ராகவு, இந்த தேங்காயை உடைச்சிட்டு வா. காஸ்ட்லி டைல்ஸ். வேற எங்கம்மா உடைக்கிறது? என்ற மண்டையில ஓட. அட வெளியில எடுத்துட்டு போடா. இதுல உடைக்கிறது. இத எடுத்துட்டு போ. இந்த போ. ஒரே அடியில உடைப்பியா இல்ல 2-3 அடி அடிக்கணுமா? நாங்க தேங்காய் வந்தாலும் மாங்காய் வந்தாலும் ஒரே அடியில தான் உடைப்போம். பாப்போம். வாட் அ பவர்! சூப்பர் சூப்பரா அம்மா. தேங்காய் குடு சாமி. என்னடா இது? என்ன இது? தேங்காய ரெண்டா உடைச்சிட்டு வாடானா இப்படி தேங்காய் பத்தையோட வந்து நிக்கிற. ஆண்டி, என்ன உங்க பையனுக்கு சூப்பர் பவர் ஆண்டி. டச் பண்ணதும் தேங்காய் பீஸ் பீஸா போயிடுச்சு. ஆமாமா, என் பவர் எனக்கே தெரியல. ஐயா, உன்ற பவர் தேங்காயில தான் காட்டணுமா? அப்படியே ஒண்ணு போட்டதே சரி. ஐயா, கோயிலுக்கு வேற நேரம் ஆயிடுது. நினைச்சேன். காத்து கணைஞ்சிருச்சுடா. கப்பூர ஏன் சாமி அணைஞ்சிச்சு? பயப்படாதீங்க, இதோ வரேன். இது அம்மனுக்கு சூளத்துல வச்சு பூஜை பண்ண எலுமிச்சை பழம். தூங்கும் போது தலைமாட்டில் வச்சு தூங்குங்க, நல்லது நடக்கும். சாமி கொடுத்த எலுமிச்சை பழம் இருக்கு. இது இருக்கிற தைரியத்துல நிம்மதியா தூங்கலாம். கடவுளே, நமஸ்காரம். வணக்கம் சாமி. வாங்கம்மா, உட்காருங்க. எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைமா? எங்க ஆத்துக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வந்து எங்களெல்லாம் மிரட்டுறது சாமி. ராத்திரி ஆச்சுன்னா எங்க வீட்டுக்குள்ளார சம்பந்தமே இல்லாம யாரோ அழுகுற மாதிரியா சத்தம் கேக்குது சாமி. போய் எட்டி பார்த்தா திடீர்னு யாரோ மூஞ்சிக்கு முன்னாடி நின்னுட்டு போற மாதிரியா இருக்குது சாமி. இதெல்லாம் என்னன்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் ஒரு பந்தாதான். நீங்க கொடுத்தீங்கல்ல சாமி எலுமிச்சை பழம், அத கூட தூக்கி போட சொல்லி கழுத்தெல்லாம் நெரிச்சது சாமி. சாமி சாமி, இது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் சாமி. இத பத்தி இங்க பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். இப்போ உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எங்க மூதாதையர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கண் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதியாயிடும். 50% தான் தெரியுமா சாமி? அப்ப முழுசா பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன். சொல்லுங்க.
சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி விருந்து சமைச்சு உங்க வீட்டு நடு கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமியா? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா அமையும். என்ன பண்ணணும் சாமியா? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ஐயா, ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இல்ல